தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது 46 விழுக்காடாக உள்ள அகவிலைப்படி 50 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அந்த அறிவிப்பில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46 விழுக்காடாக உள்ள அகவிலைப்படி 50 விழுக்காடாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார். கண்ணன், கூடுதல் விவரங்கள். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான 46% இருந்த அகவிலைப்படியை 1/1/2024 முதல் 50% உயர்த்தி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் நலன் கருதியே தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தும் பல முன்னோடி திட்டங்களை நாடே வியந்து பார்க்கும் வகையில் நடைமுறைப்படுத்துவதில் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பங்கை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்ட கடும் நிதி நெருக்கடி மற்றும் கடன் சுமைக்கு இடையே அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக நிறைவேற்றுவதில் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு 1/1/24 முதல் 46% உள்ள அகவிலைப்படியை 50% உயர்த்தி வழங்கிட ஒப்புதல் வழங்கப்பட்ட நிலையில், மாநில அரசு ஊழியர்களுக்கும் 44% உள்ள அகவிலைப்படியை 4% உயர்த்தி 1/1/4 முதல் உயர்த்தி வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த உத்தரவால் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், இதனால் அரசுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 2587 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்பட வேண்டும். எனினும் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் நலன் கருதி இந்த கூடுதல் நிலையை அரசு ஒதுக்கீடு செய்யும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.